அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன ஆசைகள் பற்றிய ஒரு தலைப்பில் என்னுடைய சிறிய கருத்துக்களை நான் இங்கு கூறுகிறேன். முதலில் ஒரு கதை. ஒரு தேனீயிடம் ஒரு பறவை கேட்டது, ஓய்வில்லாத கடின உழைப்பின் மூலம் நீ தேனை தயாரிக்கிறாய், ஆனால் மனிதன் அதை திருடி விடுகிறான், நீ வருந்துவதில்லையா? அதற்கு தேனீ பதிலளித்தது, இல்லவே இல்லை. ஏனென்றால் மனிதன் என்னிடமிருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும். தேனை உண்டாக்கும் கலையை அவன் ஒருபோதும் திருட முடியாது என்று மிகவும் அழகாக பதிலளித்தது. ஆசைகள் என்பது ஒரு வகையான வெளிப்பாடு. சிறு வயதில் குழந்தைகளுக்கு மிட்டாய், தின்பண்டங்கள், விளையாட்டு பொம்மைகளின் மீது ஒரு வகையான ஈர்ப்பு ஏற்படும். அது ஆசையாக வெளிப்படும். இந்த புடவை நன்றாக இருக்கும், நாளைக்கு நாம் அணிந்து கொள்ளலாம் என்பது ஒரு பெண் நினைக்கும் போது தன்னை அழகாக காண்பித்து கொள்ள அந்த பெண்ணின் வெளிப்பாடு அது. வயது வந்த பெண்களுக்கு காதணிகள், வளையல்கள் வாங்குவதில் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். வயது வந்த பையன்களுக்கு வெளியே சுற்றுவதில், பசங்களுடன் சேர்ந்து விளையாடுவதில், முக்கியமாக விளையாடுவதில் ஈர்ப்பு ஏற்படும். கல்யாணமான பெண்களுக்கு தன்னுடைய கணவருடன் தாய் வீட்டிற்கு சென்று ஒரு நாள் தங்க வேண்டும் என்பது ஆசை. கணவரே தாய் வீட்டிற்கு கொண்டு போய் விட வேண்டும் என்பது சில பெண்களின் ஆசை. தன்னுடைய கணவர் என்னுடைய மனைவி நன்றாக சமைப்பாள் என்று ஒரு கணவர் புகழ்ந்து கூறினால், புகழ்ந்து கூறும்போது அவள் அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அவ்வாறு ஒரு முறை கூறி பாருங்களேன். உலகத்தில் மிகவும் பாக்கியசாலி அவள்தான் என்று நினைத்து கொள்வாள். காலம் முழுவதும் உங்கள் காலடியிலே இருப்பாள், அன்புக்கு அடிமையாக. இது ஒரு மனைவியின் ஆசை. மனைவியின் ஆசையை நிறைவேற்ற முயற்சி செய்யலாம். வயது வருடம் கூடினாலும் அனைத்து பெண்களும் ஏங்குவது தன் கணவர் வாங்கி தரும் மல்லிகை பூவுக்கு தான். கணவருடன் சேர்ந்து மகிழ்ந்து இருக்கும் நாட்களை எண்ணி ஆனந்தம் அடைவார்கள். அதுபோல் ஆண்களுக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனால் அவர்கள் வெளியில் காட்ட மாட்டார்கள். அதிகபட்ச ஆசை அப்பா அம்மாவை, தன்னுடைய மனைவி தன்னுடைய அப்பா அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், விதவிதமாக சமைக்க வேண்டும், முகம் மாறாமல் பரிமாற வேண்டும். அவர்கள் எதிர்பார்ப்பது அவ்வளவுதான். தன்னுடைய குழந்தைகளை நன்கு வளர்க்க வேண்டும். முக்கியமான ஒன்று, அவர்கள் சம்பாத்தியத்தில் செலவு செய்து சிக்கனமாக வாழ வேண்டும். இதுதான் அவர்களின் வட்டம். மிகச் சிறியது. நம்மால் அதை காப்பாற்ற முடியும். பெரியவர்களின் ஆசை தன்னுடைய குழந்தைகள் நன்கு வளர வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், தினமும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், இறைவனை கும்பிடுவதற்கு நமக்கு பிராப்தம் கிடைக்க வேண்டும், நன்றாக தூக்கம் வர வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன ஆசைகள் பெரியவர்களுடைய ஆசை. ஆகவே ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. ஆசைகள் அதிகமாகும் போது எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். நிறைவேறாத போது ஏமாற்றம் கிடைக்கும். ஒரு கட்டத்தில் நாம் அடுத்த வேலையை செய்வதற்கு அது நமக்கு தடையை ஏற்படுத்தும். நம்மால் இயல்பாக நம்முடைய வாழ்வை வாழ முடியாமல் போய்விடும். யோசிக்க கூட முடியாமல் கோபம் ஏற்படும். நம்முடைய பொறுமையை இழக்க நேரிடும். ஆகவே கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, அடுத்த முறை வாங்கிக் கொள்ளலாம் என்று நம் மனதை அமைதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மலர் போன்றது. அடுத்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். உங்களுடைய ஆசைகள் தானாக நிறைவேறும். விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கசப்பை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். மனதை பக்குவப்படுத்துங்கள். போதும் என்ற ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களின் வெளிப்பாடு. நன்றி. நற்பவி. நேற்று என்பது அனுபவம், இன்று என்பது நிச்சயம், நாளை என்பது நம்பிக்கை. நம்பிக்கையுடன் நம் வாழ்க்கையை நகர்த்துவோம். நன்றி.